welcome back to my channel Abhinaya Chakravarti. இன்னைக்கு வீடியோல நீங்க பார்க்க போறது all about NT scan. அதாவது நம்ம பிரெக்னன்ட்டா இருக்கும்போது நம்ம பிரெக்னன்சில ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்ல எடுக்கக்கூடிய NT ஸ்கேன் பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீடைலா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா do like and subscribe my channel and கூடவே இருக்கிற பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். இந்த வீடியோல வந்து நீங்க ட்வின் கேர்ள்ஸோட NT ஸ்கேன் ரிப்போர்ட் தான் பார்க்க போறீங்க. நான் அத ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, என்னென்ன பேராமீட்டர்ஸ் நம்ம இதில் மெயினாக நோட் பண்ணணும், என்ன ரீசனுக்காக நம்ம NT ஸ்கேன் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஏன்னா நான் ட்வின் ப்ரெக்னன்சி ஸ்டோரி போஸ்ட் பண்ணதுலேருந்தே நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் செப்பரேட்டாக வந்து ஏர்லி ப்ரெக்னன்சி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஃபார் நவ் நம்ம NT ஸ்கேன் பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். NT stands for nuchal translucency. nuchal is nothing but நம்ம கழுத்துக்கு பின்பக்கம்னு அர்த்தம், and translucency அப்படின்னா a fluid like structure அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஸோ நம்ம கழுத்துக்கு பின்பக்கம் இருக்கிற அந்த fluid like structure மெஷர் பண்ணுறது தான் இந்த NT ஸ்கேன். ஸோ இது யூஸ்வலாக வந்து மில்லிமீட்டர்ஸில் வந்து நம்மளுக்கு செக் பண்ணி சொல்லுவாங்க. அண்ட் தெர் இஸ் a range, இது இவ்வளோக்குள்ளே தான் இருக்கணும், இது எக்ஸீட் ஆச்சுன்னா there is a certain amount of risk அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு டாக்டர்ஸ் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன். அண்ட் இது வந்து 11 to 13 வீக்ஸ்க்குள்ளே வந்து இந்த ஸ்கேன் நம்ம எடுக்கணும். அதை தாண்டி எடுத்தோம்னா இது அவ்வளோவா நம்மளுக்கு வந்து அந்த விசிபிலிட்டி இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஃப்ளூயிட் வந்து இங்கே குழந்தை வந்து சேகரித்து வச்சுருக்கோம். ஸோ அதை மெஷர் பண்ணுறது தான் இந்த NT ஸ்கேன். ஸோ 11 to 13 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் நீங்கள் செக் பண்ணணும். அண்ட் டாக்டர்ஸுமே வந்து இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கேன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது எடுக்க வேண்டியதாக தான் இருக்கும். இந்த ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா 2 இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். ஒன்று வந்து இந்த NT மில்லிமீட்டர்ஸில் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு கிளியராக தெரிய வரும். அண்ட் அது போக குழந்தையோட நேசல் போன் விசிபிளாக இருக்கானும் செக் பண்ணுவாங்க. ஸோ நேசல் போன் அப்படிங்கிறது இந்த மூக்கு தண்டு தான். ஸோ அதுவும் குழந்தைக்கு வந்து விசிபிளாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணுவாங்க, அதையும் மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 11 to 13 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா குழந்தை சைஸ் வந்து ஃபீட்டஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 to 6 சென்டிமீட்டர்ஸ் தான் இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும் குழந்தையோட மெஷர்மெண்ட். ஸோ அதுக்குள்ளே வந்து அவங்க இவ்வளோ திங்ஸ் வந்து டாக்டர்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க, இந்த NT ஸ்கேன் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ரேஞ்சில் இருக்கணும். NTயோட லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டர்ஸ்குள்ளே தான் இது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதை தாண்டி இருந்தது, அபவ் 3 மில்லிமீட்டர்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there are high chances of having Down syndrome. குழந்தைக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம் சான்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். there is a risk அப்படின்னு தான் இதில் சொல்ல வருது. அண்ட் இன்னொன்று இதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த NT ஸ்கேன் வந்து இட்ஸ் நாட் அ கம்ப்ளீட் ரிசல்ட். அதாவது டவுன் சிண்ட்ரோம் இருக்குமா எஸ் ஆர் நோ ரிசல்ட் இது கிடையாது. இது வந்து ஒரு ஸ்க்ரீனிங் மாதிரி தான் சொல்கிறாங்க டாக்டர்ஸ். சப்போஸ் அந்த வேல்யூ வந்து அபவ் 3 மில்லிமீட்டர்ஸ் இருக்குது அண்ட் நேசல் போனும் விசிபிளாக இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா அவங்க வந்து they'll go for the other test. ஆனால் மோஸ்ட்லி யாருக்கும் இது வராது. ஸோ இன் கேஸ் ரேர் கேசஸில் அது அதிகமாக இருந்தது அண்ட் நேசல் போனும் விசிபிளாக இல்லைன்னா அவங்க அடுத்தடுத்த பிளட் டெஸ்ட்னு சொல்லி அதுக்கு செட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீசன்ஸ்க்காக தான் இந்த NT ஸ்கேன் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ ட்வின் A ட்வின் Bன்னு சொல்லி 2 பேத்துக்கும் தனித்தனியாக எல்லா பேராமீட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்கேன் பார்த்தீங்கன்னா 2 வகையில் எடுப்பாங்க. இட்ஸ் நார்மல் அல்ட்ராசவுண்ட் இல்லைனா டிரான்ஸ்வெஜைனல் ஸ்கேனாகவும் இது எடுப்பாங்க. ஸோ ஐதர் வேஸ்லையும் இந்த ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ரிப்போர்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் NT ஸ்கேன் ரிப்போர்ட். ஸோ இதில் தனியாக ஃபீட்டஸ் 1 ஃபீட்டஸ் 2ன்னு 2 பேத்துக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதோட ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரிஜின் அண்ட் மெட்டர்னல் வெயிட் அண்ட் ஹைட், அப்புறம் ஸ்மோக்கிங் இன் திஸ் ப்ரெக்னன்சி இஸ் நோ, டயபெட்டிஸ் ஏதாச்சும் இருக்கா, க்ரானிக் ஹைப்பர் டென்ஷன் இருக்கான்னு சொல்லி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஜஸ்ட் த ஹிஸ்ட்ரி அண்ட் என்ன டைப் ஆஃப் கன்செப்ஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் மை லாஸ்ட் மென்ஸ்ட்ருவல் பீரியட் எப்போ வந்ததுன்னு. அண்ட் இந்த சைடு வந்து எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அல்ட்ராசவுண்ட். ஸோ இது என்னென்ன நமக்கு தெரியும். ஸோ ஜெஸ்டேஷனல் ஏஜ் பார்த்தீங்கன்னா 13 வீக்ஸ் + 2 days. ஸோ இந்த ஸ்கேன் எடுக்கும் போது இட் வாஸ் 13 வீக்ஸ் அண்ட் 2 days இருந்தது. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட்டஸ் 1 ட்வின் ஏவோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஸோ என்னென்ன ஃபைண்டிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீட்டல் ஹார்ட் ரேட், FSHR இஸ் ஃபீட்டல் ஹார்ட் ரேட். ஸோ அது வந்து 156 beats per minute. crown rump length கொடுத்துருக்காங்க, அது 69.1 மில்லிமீட்டர்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
டாப்லேருந்து ஹெட்லேருந்து பேக் ஆஃப் த பம் குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்த்தை தான் வந்து சிஆர்எல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 69.1. அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம், நியூக்கல் ட்ரான்ஸ்லுவன்சி. இதுதான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ட்வின் ஏக்கு 2 millimeters இருக்குது. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி 3 and above is of high risk. இந்த குழந்தைக்கு வந்து 2 millimeters இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மற்ற பேராமீட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பிபிடி, ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்டாமினல் சர்க்கம்ஃபரன்ஸ், ஃபெமர் லென்த், இந்த ட்ரான்ஸ்லுவன்சி இன்ட்ராக்ரேனியல் ட்ரான்ஸ்லுவன்சி எவ்வளோ இருக்குது, அண்ட் பிளாசென்டா பார்த்திங்கன்னா போஸ்டீரியர் ஹை ஃபார் பேபி 1 அண்ட் அம்னியோட்டிக் ஃப்ளூயிடும் நார்மலாக இருக்குன்னு. அண்ட் இன்னொரு மெயினான பேராமீட்டர் பார்த்திங்கன்னா இதுதான் நேசல் போன். ஸோ நேசல் போன் வந்து ப்ரெசென்ட், எஸ் இட்ஸ் விசிபிள்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ட்ரைகஸ்பிட் டாப்லரும் நார்மல்னு இருக்குது. ஸோ இது வந்து ஃபீட்டஸ் ஏ, ட்வின் ஏவோட இது. ஸோ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது என்டியோட வேல்யூ அண்ட் நேசல் போன் ப்ரெசென்ட்டாக இருக்கா, இது ரெண்டு தான் இதில் மெயினாக நம்ம பார்க்குறது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்வின் பீது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்டஸ் 2 ட்வின் பியோட ஃபைண்டிங்ஸ். ஸோ இதுலேயும் அகெயின் ஃபீட்டல் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, 155 beats per minute, க்ரௌன் ரம்ப் லென்த் இருக்குது. அண்ட் என்டி இந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் 1.90 millimeters. அதுக்கு 2 millimeters இருந்தது, ட்வின் பிக்கு 1.90. அண்ட் தென் பிபிடி, ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஏசி, ஃபெமர் லென்த் எவ்வளோ, அண்ட் இந்த ட்ரான்ஸ்லுவன்சி, அண்ட் தென் ஃபைனலி பிளாசென்டா இது வந்து போஸ்டீரியர் ஹை அண்ட் அம்னியோட்டிக் ஃப்ளூவிடு நார்மல். ஸோ இதுதான் ஃபீட்டஸ் 2ஓட ஃபைண்டிங்ஸ். அகெயின் இங்கே வந்து இந்த என்டி வேல்யூ அண்ட் நேசல் போன் ப்ரெசென்ட், இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்ம இந்த ஸ்கேனில் பார்க்க வேண்டியது. ஸோ அது கீழே பார்த்தோன்னா என்னென்ன அனாட்டமி, என்னென்ன விஷயங்கள்லாம் இந்த ஸ்கேனில் தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கல், பிரெயின், அதாவது குழந்தை பார்த்தீங்கன்னா 4 to 6 centimeters தான் இதில் இருக்கும். அதில் வந்து இத்தனை விஷயம் வந்து குழந்தைக்கு தெரிய வருது. ஸோ ஸ்கல், பிரெயின் அப்பியர்ஸ் நார்மல், ஸ்பைன் அப்பியர்ஸ் நார்மல், ஹார்ட்டில் 4 chambers-ம் சீன், abdomen appears normal, stomach is visible, bladder, kidneys, bladder seen, hands both visible, feet both visible, and then mitral Doppler normal, sit is normal, PMT is seen. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து தெரியுதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த விஷயம்தான். அண்ட் எண்டோசர்விக்கல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 30 millimeters இருக்குது. ஸோ இது அண்ட் இது வந்து ஒரு ரிஸ்க் கால்குலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ரிஸ்க் கால்குலேஷன் இஸ் நத்திங் பட் ட்ரைசோமி 21 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து தெல் பி டோட்டலி 46 chromosomes. ஸோ 46 chromosomes வந்து 23 வந்து அம்மா கிட்டேருந்து நம்மளுக்கு வரும், 23 வந்து அப்பா கிட்டேருந்து வரும். இது குழந்தைக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ 23 chromosomes from each we will get. ஸோ டோட்டலாக 46 chromosomes நம்மளுக்கு இருக்கும். ஸோ அந்த 46 chromosomes வந்து 2-2 பிரிஞ்சிருக்கும். இட் வில் பி இன் பேர்ஸ் 1-2 1-2 1-2ன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து the 21st chromosome, இந்த 21st chromosome வந்து 3 நம்மளுக்கு தெரியும், 1 2 3 அப்படின்னு இருக்கும். ஸோ பேர்ஸாக இல்லாமல் 1 2 3 இந்த 21st chromosome நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா அதுதான் வந்து ட்ரைசோமி 21 அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ லைக்வைஸ் ட்ரைசோமி 18 and 13. ஸோ இதுதான் இந்த ரிஸ்க் கால்குலேஷன். ஸோ இது வந்து பேஸ்ட் ஆன் ஏஜ், அம்மாவோட ஏஜ் பொறுத்தும் வந்து அவங்க வந்து இந்த ரிஸ்க் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. பட் இது வந்து நம்மளுக்கு இப்போ வந்து அவ்வளோ பெருசாக இது இல்லை, ஏன்னா வந்து நம்மளுக்கு நேசல் போனும் விசிபிளாக இருக்குது அண்ட் அந்த என்டி வேல்யூவும் இட் இஸ் வித்தின் த ரேஞ்ச். ஸோ நம்ம வந்து பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராஃபில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து எவ்வளோ வீக்ஸ், அது வந்து இன் மில்லிமீட்டர்ஸ், க்ரௌன் ரம்ப் லென்த் ஃபஸ்ட் மெஷர் பண்ணியிருக்காங்க. அண்ட் த என்டி வேல்யூ, அந்த க்ரௌன் ரம்ப் லென்த் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, இட் வாஸ் அரவுண்ட் 69.1 millimeters இருந்தது. அண்ட் அது கூட இந்த என்டி வேல்யூ, ஸோ ட்வின் ஏ ட்வின் பிக்கு ரெண்டுக்கும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஏஜ் வச்சு ஒரு கிராஃபும் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஆர்எல் வெர்சஸ் த என்டி வேல்யூ அது வச்சு ஒரு கிராஃப். ஸோ டாக்டர் எனக்கு சொன்னது வந்து இந்த இது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கிராஃப் கரெக்டாக இருந்துச்சுனாலே எவ்ரி திங் இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ க்ரௌன் ரம்ப் லென்த் வச்சு என்டி வேல்யூ அண்ட் த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரோட அந்த ரிஸ்க், மெட்டர்னல் ஏஜ், நம்மளுக்கு எவ்வளோ அம்மாவோட ஏஜ் வச்சு வர ரிஸ்க், ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஃபைனாக இருக்குது. ஸோ இது வந்து டாப்லர் அல்ட்ராசவுண்ட். ஸோ அதோட ரிசல்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி என்னென்னு பார்த்தீங்கன்னா த கன்க்ளூஷன்ஸ். cervical length, எனக்கு அப்போ cervix length பார்த்தீங்கன்னா it was 30 millimeters. ஸோ அப்போ வந்து எனக்கு ஃபனலிங் வந்து ஒன்றும் இல்லை அண்ட் நார்மல் cervical length தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து எனக்கு cervical length நார்மலாக இருந்தது. 5th month அப்போ தான் கொஞ்சம் இந்த லென்த் வந்து குறைஞ்சது. ஸோ இப்போ வந்து ஆஸ் ஆஃப் நவ் இந்த 13 weeks அப்போ இட் வாஸ் நார்மல் cervical length.
ஸோ என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து டைக்ரானிக் டைஅம்னியாட்டிக் ட்வின் ப்ரெக்னென்சி, நோ ஆப்வியஸ் ஃபீட்டல் டிஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை ஃபார் போத் த ஃபீட்டஸ் அண்ட் நோ ஆப்வியஸ் ஃபீட்டல் டிஃபெக்ட்ஸ், நார்மல் யூட்ரைன் ஆர்ட்ரி டாப்லர் அண்ட் cervical length. ஸோ cervical lengthும் இந்த யூட்ரைன் ஆர்ட்ரி வந்து எல்லாமே இட் அப்பியர்ஸ் டு பி நார்மல். ஸோ அடிக்வெட் அசஸ்மெண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்மளுக்கு எப்போ ரீஸ்கேன் அட் 18 to 19 வீக்ஸில் வந்து நம்ம அனாமலி ஸ்கேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து அந்த ஸ்கேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக கமெண்ட்ஸில் வந்து திஸ் இஸ் அ டைக்ரானிக் டைஅம்னியாட்டிக் ட்வின் ப்ரெக்னென்சி கரஸ்பாண்டிங் டு டேட்ஸ் அண்ட் ட்வின் 1 எந்த போலில் இருக்குது, ட்வின் 2 எந்த போலில் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா the NT measurement nasal bone and fetal heart rate has reduced the maternal age. நம்ம ரிஸ்க் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவுட் ஆஃப் 898 விமெனில் 1க்கு இருக்குன்னு பார்த்தா என்னோட ஏஜ் படி இதோட ரிஸ்க் எவ்வளோவா குறைஞ்சிருக்குன்னா அவுட் ஆஃப் 3144 வந்து 1 விமெனுக்கு தான் இந்த ரிஸ்க் இருக்குன்னு சொல்லி நம்மளோட ரிஸ்க் வந்து இப்படி காமிக்கிறாங்க. ஸோ இது வந்து nasal bone present in both the babies, tricuspid valve and ductus venosus Doppler are normal in both babies. ஸோ இது நம்மளுக்கு டாக்டர் என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஃபைனலாக இதான் அவங்க கொடுத்த கன்க்ளூஷன்ஸ். அதாவது நோ ஆப்வியஸ் ஃபீட்டல் டிஃபெக்ட்ஸ் அண்ட் எல்லாமே cervical lengthலேருந்து நேசல் போன் விசிபிள் ப்ரெசென்ட் இன் போத் பேபிஸ். நம்மளுக்கு கன்க்ளூஷன் வந்து இதுதான் இந்த ஸ்கேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுக்கு இந்த நேசல் போனோட விசிபிலிட்டியும் என்டியோட வேல்யூ வந்து ரெண்டுமே இன் ரேஞ்சில் இருந்தாலே போதும். இந்த ரிப்போர்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த NT ஸ்கேன் ரிப்போர்ட். செப்பரேட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க ஃபார் ட்வின் A, ட்வின் B. So this is all about NT scan report. So இந்த விஷயங்கள் தான் நம்மளுக்கு இந்த ஸ்கேனில் தெரிய வரும். அண்ட் ப்ரெக்னன்சி பொறுத்த வரைக்கும் NT ஸ்கேன் இல்லைங்க, எந்த ஸ்கேனுமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஈச் அண்ட் எவ்ரி ஸ்கேன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ உங்கள் டாக்டர் உங்களுக்கு எந்த டேட்ஸ் கொடுக்குறாங்களோ கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுக்க பாருங்கள். ஸோ ஏன்னா ஒரு சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரும் அது குழந்தைங்கள பற்றி. ஸோ டோன்ட் மிஸ் அவுட் எனி ஸ்கேன். அண்ட் ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.